தாவீது கர்த்தருடைய காலத்திலும் பசியில் பட்டினியில ஓடி போகிற வேளையில, அவன் ராஜாவா இல்லாத போது பதவி அவனுக்கு இல்லை, அவனுக்கு தங்க இடம் இல்லை, எதிரியால் துரத்தப்பட்ட கொண்டிருக்கிறதான வேளையிலே ஒரு பைத்தியக்காரனை போல ஓடுகிற நேரத்தில், உயிர் பிழைக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தருடைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான். இன்னும் துதிப்பேன் சொன்னால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நான் துதிக்கிறத நிறுத்த மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் ஆராதிக்கிறத என்ன செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன்னு சொல்ற ஆட்கள்லாம் சத்தமாக ஒரு மயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. துதிக்கிறவன்கிற பெயர் பெறணும், சர்டிபிகேட் பெறணும். ஆண்டவர் நமக்கு நற்சான்றிதழ் கொடுக்கணும். நல்லா துதிக்கிறவன், நல்லா ஆராதிக்கிறவன், நன்றாக ஆராதிக்கிறவன்கிறதான நற்சான்றிதழை பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுவார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். முடிவிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். முடிவிலே கர்த்தர் துதிக்கிறவனுக்குத்தான் ஜெயம், ஜெபிக்கிறவனுக்குத்தான் ஜெயம், ஆராதிக்கிறவனுக்குத்தான் ஜெயம். ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம், The Book of Genesis, chapter 49, verse 8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனை சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. யூதாவை பற்றி இங்கே ஆவியானவர் அவருடைய தகப்பனார் யாக்கோவின் மூலமாக தீர்க்க தரிசனமாக, யூதா என்றால் யூதா கோத்திரத்திற்கு தேவன் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மெசியானிக் ப்ராஃபஸி என்று சொல்லலாம். யாக்கோபு பேசினதான அந்த வார்த்தைகள் எல்லாமே அவன் பிள்ளைகளை பார்த்து சொன்னாலும், பிள்ளைகளுக்கு அல்ல தன்னுடைய தலைமுறை எதிர்காலத்துக்கென்று அவன் பேசினதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அது அவர்களுக்கு மட்டுமல்ல பொருத்தம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் அது பொருந்தும். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று சொல்லும்போது கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள். சபையிலையும் 12 விதமான ஆட்கள் இருக்கிறாங்க. சில ஆட்கள் ரூபன் போல இருக்கிறாங்க, சிலரெல்லாம் சிமியோன் போல இருக்கிறாங்க, சிலரெல்லாம் லேவி, சிலர் யூதா, சிலர் யோசேப்பு. 2 கோத்திரமாக தகப்பனார் அவர் தத்தெடுத்து கொண்டார். அதே விதமாகத்தான் நாம் பிதாவினாலே தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னடையாளமாகத்தான் அதை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எப்படி அவர்கள் எப்ராயிம் மனாசை தத்து பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அதே போல தான் நம்ம பிதாவுக்கு எப்படி இருக்கிறோம், தத்து பிள்ளைகளாக. நம்ம எல்லாம் பேர பிள்ளைங்க கிடையாது, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் தத்தெடுத்திருக்கிறார். சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆகினாலே கிறிஸ்தவர்களுக்கென்று கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு விதமான தன்மையில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவர்களுக்கு வர வேண்டிய மாற்றங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய சத்தியம்தான் அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவை பற்றி பார்க்கும் பொழுது, சகோதரனால் புகழப்படுபவன் நீயே, நீ புகழப்படுவாய், புகழ்ச்சி அடையும்படி அவர் செய்வேன். நல்லவிட்டால் புகழப்படுபவன் நீயே என்று அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய காலையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்களும் புகழ்ச்சியாக இருப்பீர்கள், நீங்கள் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது வீணாய் போகிறதில்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். கிறிஸ்தவன் அவன் புகழப்படுவான். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது பெந்தேகோஸ்தேக்காரன் அவன் நிச்சயமாய் புகழப்படுவான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த பகுதி ரொம்ப உட்கார்ந்து யோசித்த போது, தியானித்த போது பல விஷயங்கள் எனக்கு அது புரியவில்லை.
ஆவியானவர் நேற்றைக்கு இரவில் தான் அதை வெளிப்படுத்தினார். சில காரியங்கள், சில உண்மைகளை, அவைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து யூதாவை பற்றி இது மட்டுமல்ல, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வேத பகுதியில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யூதாவே என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஆதியாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் படிக்கிற சமயத்தில் அவனுடைய பெயர் போடப்பட்டது. யூதாவுடைய பெயர் போடப்பட்ட போது ஆதி 29ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம், the book of Genesis chapter 29 verse 35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவளுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அவளுடைய பெயர் தான் யூதா என்று பெயர் போடப்பட்டாள். ஆனால் அவன் துதித்தானா என்று எனக்கு தெரியாது. மற்றவங்கெல்லாம் துதிக்கவில்லை, யூதா மட்டும்தான் துதித்தான். ஆனால் அதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் நாமத்துக்கு மகிமையான பல காரியங்கள் கர்த்தர் அவனை கொண்டு செய்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். யுத்தத்திலே முதலாவது போக வேண்டியது யார் என்று கேட்கும் பொழுது யூதா என்று யோசுவாவிலே சொல்லப்பட்டதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆகவே முதலாவதாக துதி செல்ல வேண்டும், ஜெபம் செல்ல வேண்டும், ஆராதனை. அதனால தான் முதல்ல ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வரும்பொழுது முதல்ல என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இப்போ ஆராதனை முதல்ல இருக்க வேண்டும். துதி என்பது முதல்ல இருக்கணும், ஆராதனை என்பது முதலாவது இருக்க வேண்டும். இப்போ ஆராதனை துதி என்பது முதலாவது இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது முதல்ல அந்த துதிக்கும் ஆராதனைக்கும் கலந்து கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். ராமன் சொல்லுங்க. சொன்னா பத்தாது, என்ன செய்யணும்? வர வேண்டும். நீ சிறந்து இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யூதா என்று பெயரிடப்பட வேண்டும். கரங்களை வச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தும். துதிக்கிறவன் என்கிற பெயர் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆராதிக்கிறவன் என்கிற பெயர் பெற வேண்டும். ஆண்டவர் சொல்லணும், ஆராதிக்கிறவன் இன்றைக்கு ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வந்தான் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்வார் என்றால், தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். எங்கே? பெத்தேலிலே. யாக்கோபவன் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஏணியை பார்த்தார். ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இங்கிருந்து அவர்கள் ரிப்போர்ட்டுகளை கொண்டு போகிறது, திரும்ப கொண்டு வர்றது, தகவல்களை கொண்டு போகிறதும் கொண்டு வருகிறதுமாக இருந்தார்கள். அதாவது நாம் ஆராதிக்கிற இந்த இடத்துல தேவ தூதர்கள் உண்டு. உங்களுக்குரிய தூதர்கள் 2 பேர், காபிரியல்ல ஒருவன், மிகாவேல்ல ஒருத்தன். 2 பேர் ஆண்டவர் வச்சிருக்கார். உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமில்லை, உங்களுக்கு இன்னும் உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய ஜபங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் அல்ல, நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் அதையும் கொண்டு போய் சொல்கிறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வர டைமு அவன் என்ன செய்வானோ குறித்து கொண்டு போய் அவன் சொல்லுவான். தேவன் சொல்லுவார். அங்கே டிபார்ட்மெண்ட் பரலோகத்தில் உடனே ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் அதெல்லாம் வேலை நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உடனேயாக பார்த்து எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. ஆகையினால துதிக்கிறவன் என்கிற பெயர், ஆராதிக்கிறவன் என்கிற பெயரை கர்த்தர் உங்களுக்கு போட வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை துதிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். வந்து நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று கொண்டு கைகளை உயர்த்தி தேவனை துதிக்க வேண்டும். ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு ஆண்டவர் இன்னொரு மகனை கொடுத்தார் என்று சொல்லி அங்கே யூதா என்று பெயர் போட்டாள். துதி என்பது அடையாளமாக போட்டாள். கர்த்தர் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாவிலும் கர்த்தரை துதித்தார். தாவீது கர்த்தருடைய காலத்திலும் பசியில் பட்டினியிலே ஓடி போகிற வேளையில், அவன் ராஜாவா இல்லாத போது பதவி அவனுக்கு இல்லை, அவனுக்கு தங்க இடம் இல்லை, எதிரியால் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறதான வேளையிலே ஒரு பைத்தியக்காரனை போல அவன் ஓடுகிற நேரத்தில், உயிர் பிழைக்கிற நேரத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தருடைய காலத்திலும்
ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவன் கர்த்தரை துதித்தான். அவை கஷ்ட நேரத்திலும் சொல்ல, இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் நான் துதிப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் நான் துதிப்பேன். சத்தமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். இன்னும் துதிப்பேன்னு சொன்னால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, நான் துதிக்கிறத நிறுத்த மாட்டேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கவலைகள் வந்தாலும் ஆராதிக்க செய்ய மாட்டேன், நிறுத்த மாட்டேன்னு சொல்ற ஆட்கள்லாம் சத்தம் அவரை மயப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் துதிக்கிறவன்கிற பெயர் பெறணும், சர்டிஃபிகேட் பெறணும். ஆண்டவர் நமக்கு நற்சான்றிதழ் கொடுக்கணும். நல்லா துதிக்கிறவன், நல்லா ஆராதிக்கிறவன், நன்றாக ஆராதிக்கிறவன்கிறதான நற்சான்றிதழை பரலோகம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை சிறந்தவர்களாய் மாற்றுவார். புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் அவர் சிறந்திருக்கும்படி செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆனபடினால நாம் துதிப்பதில் கொஞ்சம் கூட நிறுத்தவே கூடாது. துதிக்கிறது இந்த நாட்களிலே ஒரு காலத்தில் பொன்னினால் செய்யப்பட்டவைகள் வைக்கப்பட்டிருந்தது ஆலயத்தில், தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில். பிறகு அதெல்லாம் போய் அப்புறம் வெண்கலத்தால் செஞ்சு வச்சாங்களாம். எப்படி செஞ்சு வச்சாங்க? வெண்கலத்தினாலே. அப்போ இன்றைக்கு அதே மாதிரி தான் தேவனுடைய சபை மகிமை இழந்து போய், ஆராதனையில் மகிமை இழந்து போயிருக்கிறது. நாம் அந்த மகிமையை திரும்ப கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, இன்னும் நான் கர்த்தரை நன்றாக துதிப்பேன், நன்றாக நான் ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. யூதாவே, சகோதரால் புகழப்படுவோன் நீயே. நமக்கு ஒரு பெயர் உண்டு, என்னவென்று சொன்னால், அதாவது உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன்னுடைய கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். யூதாவுக்கு சத்துருக்கள் உண்டு, யூதாவுக்கு சத்துருக்கள் உண்டு. துதிக்கிறவனுக்கு சத்துருக்கள் உண்டு. நல்லா துதிச்சு பாருங்க வீட்டில். இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். 10 கல் விழுந்தாலும் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன், ஆராதிப்பேன் சொல்லி நம்ம ஆராதிச்சு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் சீக்கிரத்துக்குள்ளால அவன் வீட்டையே உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துட்டு போயிடுவான். அவனையே கர்த்தர் துரத்தி விடுவார். இல்லை என்றால் கர்த்தர் உங்களுக்கு 10 வீடு மாற்ற வேண்டியது இருக்கலாம், 11வது வீடு சொந்த வீட்டை தேவன் உங்களுக்கு தந்து உங்களை சிறப்பிப்பார். விசுவாசிக்கிறார்? கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யார் என்ன பண்ணாலும் சரி, என்னை துதிக்கிறது நிறுத்த முடியாது. நான் ஆண்டவரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அந்நிய பாஷையில துதிச்சா அந்நிய பாஷையில துதிங்க. உங்களுக்கு தேவனுக்கு தெரியத்தக்கதாக நீங்க ஜெபிக்கும் பொழுது துதி, அந்நிய பாஷையில கூட துதிக்கலாம். அவ்விதமாக கர்த்தரை துதிக்கணும். நம்ம துதிக்க துதிக்க துதிக்கிற சமயத்தில் பிசாசுடைய போராட்டம் அதிகமாகும், எதிர்ப்புகள் ரொம்ப அதிகமாக மாறும். ஆனாலும் முடிவிலே நீங்கள் ஜெயிப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். முடிவிலே கர்த்தர் துதிக்கிறவனுக்கு தான் ஜெயம், ஜெபிக்கிறவனுக்கு தான் ஜெயம், ஆராதிக்கிறவனுக்கு தான் ஜெயம். அதனால தான் வசனத்தை எடுத்து போதிக்கிறோம். நீங்க வசனத்தை கை கொள்ளவில்லை என்றால் உங்கள் மனம் போல நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அப்படிப்பட்டதான ஆட்களை கடிந்து கொள்வோம், கண்டிப்போம். என்ன சொல்லப்படும்? உன் கரம், கரங்கள் அல்ல, உன் கரம். அப்போ 2 கையை வச்சு, ஒரு கரத்தை வச்சு ஒரு ஆளை கழுத்தை பிடிச்சி தள்ளணும்னா இந்த 2 கையும், ஒரு கையை தானே, வலது கையை வச்சு கழுத்தை பிடிச்சி. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியன்னா கழுத்து, அதன் மேலே இருக்கும். நீ ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். துதிக்கிற உனக்கு பிரச்சனை வரும், ஆராதனைக்கு வருகிற உனக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் முடிவிலே நீ சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார், தேவன் கிரியை நடப்பிப்பார். கரங்களை கொட்டி கர்த்தர் மறுபடியுமாய் எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தகப்பனுடைய புத்திரர் முன்பு என்ன செய்வார்கள்? பணிவார்கள். You will become a leader. நீ விசுவாசிகள் எல்லாருக்கும், சபையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உண்மலமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால், நீ கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நல்ல ஆராதனைக்கு வருகிற நபராக இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கிறவனாக இருக்கும் பொழுது, ஜெபிக்கிறவனாக இருக்கும் பொழுது, God will make you a pastor or a leader among the congregation. அந்த விதமாக ஜெபத்திலும் உபவாசத்திலும் இவைகள் எல்லாவற்றையும், கண் விழிப்புகளிலும் எல்லாவற்றையும் பயிற்சி பெற்றதுனால, பழக்க வைக்கப்பட்டபடினால
ஊழியம் செய்வதெல்லாம் பழக்க வைக்கப்பட்டபடினாலே கர்த்தர் என்னை புகழப்படுகிற ஒரு யூதாவாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் மையப்படுத்துங்க. யூதாவை உன் சகோதரர் உனக்கும்பாக என்ன செய்வார்கள்? பணிவார்கள். உன் குடும்பத்தில் உள்ள மக்கள் மத்தியிலே அவர்கள் உன்னை பாஸ்டர் என்று கூப்பிடுவாங்க. உங்க டீச்சர் வந்து சொல்லுவாங்க பாஸ்டர்ன்னுவாங்க. ஹல்லேலூயா. என்ன நான் கர்த்தரை துதிப்பேன், என்ன கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், இன்னும் அதிகமாய் ஜெபிப்பேன், இன்னும் அதிகமாய் நான் என்ன செய்வேன்? உபவாசிப்பேன். தீர்மானம் எடுக்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. யூதா பாலசிங்கம், இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ சிங்கம் போலும் மடங்கி எழுப்புகிறவன் யார்? யூதா பாலசிங்கம். இயேசு கிறிஸ்து அவர் யூத ராஜசிங்கம். ஹல்லேலூயா. அவர் யூத ராஜசிங்கம். அவருடைய குட்டிகள்லாம் நம்ம பாலசிங்கங்கள். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாரும் சிங்க குட்டிகளாக இருக்கிறோம். ஆகவே தாவீது சொன்ன சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து சாட்சியாக இருக்க கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதில்லை என்று அன்றைக்கு தாவீது என்ன செய்கிறான்? குறைவுபட்ட நேரத்தில் சொன்னான். விசுவாசத்தின் வார்த்தையை அவன் சொன்னான். நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறபடினாலே நம்மெல்லாம் தைரியமாக இருப்போம். நமக்குள்ள என்ன இருக்குது தெரியுமா? விசுவாசம் அப்படின்னு ஒன்று கர்த்தர் வச்சிருக்கார். அது ஆட்டம் பாம்போட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது வரையிலையும் பாலசிங்கம்தான். நம்ம எதற்கும் அஞ்ச மாட்டோம், தைரியமாக இருக்கோம். சிங்கக்குட்டிகள் அது கூட பட்டினியாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நாம், யூத ராஜசிங்கமாகிய அவருடைய சிங்கக்குட்டிகளாகிய நாம் ஒரு நாளும் பட்டினி அடைவதில்லை. ஒரு நாளும் நாம் என்ன வெட்கப்பட்டு ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூத ராஜசிங்கம் இயேசு கிறிஸ்துவின் குட்டிகளாக இருக்கிறதான நம்ம ஒரு பிரச்சனையும் பயப்படுத்தவே முடியாது. காட்டில் சிங்கம்தான் ராஜா. அந்த ராஜாவுடைய குட்டிகள் பாலசிங்கம் அப்படின்னு சொல்லும்போது கிழச்சிங்கம் இல்லை, பாலசிங்கம். அப்படின்னா யங் லயன்ஸ். அந்த வாலிப அந்த யங் லயன்ஸ், இளம் சிங்கங்கள் பலமுள்ளவைகளாக இருக்கும். அது இதை பற்றியும் பயப்பட, காட்டுக்கே அதுதான் அது ராஜா. காட்டுக்கே அவைகள் தான் ராஜா. ஒவ்வொரு டெரிட்டரி அதுக்கு உண்டு. அந்த டெரிட்டரிக்குள்ளால் வேறு எந்த சிங்கம் கூட வர முடியாது. அதனுடைய டெரிட்டரியில் நமக்கு ரீஜனல் பாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி, நமக்கு சோனல் பாஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்க சோனலில் வேறு யாராவது வந்து நுழைஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், சிங்கம் போல் பீறி போடுவார்கள். தப்பி தவறி உள்ளுக்கு நுழைஞ்சிட்டா கூட போகலாம், கடிச்சு கொதறியே போடுவாங்க. அப்படி கடிச்சு கொதறக்கூடாது. சகோதர பாசத்தோடு இருக்க வேணும். எல்லாம் ஒரே ராஜ்யத்தை தான் நம்ம கட்ட போகிறோம். ஆனாலும் ஒரு டெரிட்டரி வேணும். இது சிங்கம், சிங்கத்துக்கு கீழே நிறைய பாலசிங்கங்கள் இருக்கிறது. அவைகளுக்கு இந்த ஏரியாக்களை பிரித்து கொடுத்துருக்குறோம். அவைகள் என்ன செய்ய, அந்த ஏரியாக்களில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களோடு கூட இசைந்து நீங்கள் என்ன செய்யணும், செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவான். இந்த பாலசிங்கங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனால் சிறப்பை பெற வேண்டும் என்றால், புகழப்பட வேண்டும் என்று சொன்னால், கீர்த்தி பெற வேண்டும் என்றால், நீங்கள் மகிமையிலே எல்லாவற்றிலும் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சிறப்பாய் நீங்கள் இருப்பதற்கு இந்த பாலசிங்கங்களைப் போல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரையை கவர்ந்து கொண்டு ஏறி செல்ல வேண்டும். பாலசிங்கன் இரை கவர்ந்து கொண்டு என்ன செய்தாய்? ஏறி போனாய். ஆவிக்குரிய உணவை வேட்டையாடுகிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருக்க வேண்டும். எங்கெங்கே இறங்கணுமோ இறங்கி என்ன செய்யணும், வேதாகமத்தின் பள்ளத்தாக்குகளிலே மறைவிடங்களிலே இறங்க வேண்டும், குகைகளிலே இறங்க வேண்டும், மறைவிடங்களில் இறங்க வேண்டும். இல்லை பக்கமாக இருக்கிறதுல மாத்திரம் போய் பிடிச்சாச்சுன்னா எலி என்ன பள்ளி தான் கிடைக்கும். என்ன செய்யணும், எங்கேயாவது போகணும், பள்ளத்தாக்கில் எங்கே குகைக்குள்ளால் போக வேண்டும். மறைந்திருக்கிறவைகள் குழிக்குள்ளே கூட இருக்கும். கண்டுபிடித்து அவைகள் என்ன செய்யணும், காத்திருந்து கவ்வி பிடித்து கொண்டு
வீறி அதை புசிக்க வேண்டும். கரங்களை சேர்த்து கர்த்தர் மகிமைப்படுதாலோ ஐயா. இது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறதான என்னன்னா இறை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஆவிக்குரிய உணவுக்கான பொக்கிஷம் இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உங்களுடைய என்ன சொல்ல அந்த கொடவுன், ஆகாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிற கொடவுன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மறைபொருட்களை தேடுவதற்காக உள்ள என்ன செய்ய வேணும், போக வேண்டும். எத்தனை பேர் இந்த வாரத்தில் பைபிள் படித்தவங்க கையை வைத்து காட்டு. இப்போ பைபிள் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் இந்த பைபிள் ஆண்டு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இந்த பைபிள் மேலே கர்த்தரோட பேசினான்னு சொல்கிற ஆட்கள் சொல்லுங்க. ஆண்டவனோட இந்த வாரத்தில் பேசினான்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காலையில் எழும்பின உடனே படிப்பு, பின்பு ஆமாம் முதல்ல வேதத்தை படிக்கணும். அப்புறம் தான் சமையல், அப்புறம் தான் எல்லாமே. வேதத்தை படிக்க வேண்டும். வேதத்தில் இந்த ஆகாரம் இதை என்ன செய்ய வேண்டும், நீ வேட்டையாடுவதற்கு, உணவை வேட்டையாடுவதற்கு, வேதத்தை படிப்பதற்கு சோம்பல் இல்லாதவனாக இருக்க வேண்டும். சோம்பல் இல்லாதவனாக இருக்கணும். இந்த வசனத்தை பாருங்க. ஏறிப்போனாய் யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறிப்போன். என் மகனே, சிங்கம் போலும் கிடச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் சொல்லுங்க, என்னை எழுப்புகிறவன் யார்? என்னை எழுப்புகிறவன் யார்? எங்க? இந்த சபையிலிருந்து என்னை கிளப்புகிறவன் யார்? சொல்லுங்க, இந்த சபையிலிருந்து என்னை கிளப்புகிறவன் யார்? இந்த சபையில் வந்தால் நான் இங்கிருந்து இறை கவர்ந்து கொண்டு நான் வாரந்தோறும் போகிறேன். என்ன இடையில என்ன செய்ய முடியாது. வாரம் முழுசும் என்ன செய்வேன், அதை சாப்பிட்டு நான் அசை போட்டு தியானித்து அவர் பெற்ற பிரசங்கம், இவர் பிரசங்கம், அவருடைய பிரசங்கம், இவருடைய பிரசங்கம், பாஸ்டர்ஸுடைய பிரசங்கம் எல்லாத்தையும் கேட்டு 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 மடங்கி படுத்திருப்பேன். வாசிக்க பார்க்கலாம் அடுத்த வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும், நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அப்பதான் அவனிடத்தில் சேருவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சபையே உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய சபைக்கு சொல்லுகிறார். யூதாவே, உன் சகோதரனை புகழப்படுவாய். அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? சமாதான கர்த்தர் வருமளவும் என்ன செய்ய வேண்டும்? யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை என்று சொல்லப்படும். சபைக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. சமாதான கர்த்தர் வருமளவும் கை கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே பங்கடைய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தான் நாம் என்ன செய்கிறோம்? நீதியை கை கொள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய நோக்கம் ஏன் சட்டத்திட்டங்கள், ஏன் நமக்கு நீதியின் பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், ஏன் இவைகளை கை கொள்ள வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய காரணம், இயேசு வருகிறார். இயேசு வருகிறார். சத்தமா சொல்லுங்க, ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாரும்னு தலை சொல்லக்கூடிய துணிச்சல் உள்ளவங்க ஆமீன் கர்த்தரா இயேசுவே வாரும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறது வரையிலையும் நான் நீதியிலிருந்து கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேன். நீதி என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து ஏற்கனவே நான் பல இடங்கள் பேசியிருப்பேன். ஒன்று, நீதி என்றால் ரோமர் 10:10 சொல்லியிருக்கிற ரட்சிப், அதாவது கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யப்படும்? விசுவாசிக்கப்படும். இயேசுதான் ரட்சகர். இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின்படி அந்த பலியை நிறைவேற்றும்படி வந்தவர். அதை நான் இன்றைக்கு விசுவாசித்து கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி நீ விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பந்தியை எடுக்க வேண்டும். நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? பந்தியில் பங்கு பெறணும். விசுவாசித்து என்ன செய்ய? நல்ல போராட்டத்தை போராடி அவரை பின்பற்ற வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்ற என்ன செய்யப்படுவான்?
ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுப்பது நீதி. இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை நீ அவர் இரட்சகர் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதனாலே நீதியை பெறுகிறாய். தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாய் நீ நீதி என்ன செய்கிறாய்? பெற்றுக்கொள்கிறாய். அது மாத்திரமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 5:6 சொல்லியிருக்கிற நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசிதாகம் என்ன? வியாதியார் நான் வியாதியாக இருந்தேனே பார்க்க வந்தீர்களுக்கு வஸ்திரம் இல்லாமல் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நீதிமான்கள் அனைவரையும் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள என்று சொல்லி ஆண்டவரின் பிதாவின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள் என்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைப்பு கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறதே. இயேசு சொன்னார், வலதுபுறம் இடதுபுறம் அப்புறம் வெள்ளாடம் போல ரெண்டாய் பிரித்து நியாய தீர்ப்பு நாளிலே அவர் என்ன செய்வார்? உங்கள் நீதியை ஆண்டவர் பார்த்து தராசில் வைத்து நிறுத்து உங்களுக்கு பிரதிபலனை கத்த தருவார். அவன் செய்த நீதியின் கிரியைக்கு தக்கபடியாய் பிரதிபலனை கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறார். எத்தனை பேர் அந்த நாளிலே உங்களுடைய நீதி நீங்கள் அதுவரையிலேயும் காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அதுவரையிலையும் நீங்கள் சோர்ந்து போகாமல் நீதியை செய்ய விரும்புகிறதான தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நான் கடைசி மூச்சு வரையிலேயும் என் மரண வரையிலேயும் நான் நீதியை விட்டுவிடக்கூடாது. உம்முடைய நீதியை நான் நிறைவேற்றும்படியாய் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, காணிக்கை, உபவாசம் இவைகளெல்லாம் ரட்சிப்பை பெற்ற இயேசு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த நீதிக்கு பிறகு எல்லாமே அதற்குள்ளே முடிந்துவிட்டு நினைத்து விடக்கூடாது. நம்ம அதுக்கு பிறகு நம்ம ஜெபம் பண்ணால் அதில் நீதி உண்டு. உபவாசிப்பதிலே நமக்கு உங்களுக்கு நீதியை கற்றுத் தருவார். நீங்கள் நீதியை நிறைவேற்றுவீர்கள். இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. வாசித்து அந்த வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்வார்கள்? சேருவார்கள். ஜனங்கள் சேருவார்கள். இந்த மாதிரி நீங்க நீதி செய்கிறவர்களாக இருந்தால், பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற மக்களாக இருந்தால், தேவனுடைய கற்பனைகள் 10 கற்பனைகளையும் கைக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால், விக்கிரகாராதனை செய்கிறவனுக்கு பின்னால் நீங்க போக மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள். நீங்கள் அவரிடத்தில் போய் சேருவதல்ல, அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேருவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளா சேர்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தால், நீங்கள் நியாயம் செய்கிற மக்களாக இருந்தால், நீங்கள் நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளுகிற மக்களாக இருந்தால், நிச்சயமாகவே உங்கள் அப்படிப்பட்டவர்கள் மூலமாக சபையிலே அப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையிலே இருக்கும் பொழுது சபையிலே ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். எல்லாமே ரட்சிக்கப்பட ஆண்டவங்க என்னிடத்துல வர, நீங்கள் சபைக்கு என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதாவது சோம்பல் இல்லாமல் உழைக்கிறவன் அவன் சிறப்படைவான். சோம்பல் இல்லாமல் உழைக்கிறவன் அவர் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். சும்மா இருக்க மாட்டான். கழுதை பொதி சுமக்கும். பொதி சுமக்க வேண்டியதான் அந்த கழுதை அவன் பயன்படுத்துகிறான். அதை போஷிக்கிறான், அதை வளர்த்துகிறான், அதை கொண்டு வேலைகளை நடப்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, திராட்சை தோட்டத்தில் திராட்சை பழத்தை ஆலையிலே கொண்டு போய் சேர்த்து அதை என்ன செய்ய ரசமாக மாற்றுகிறான். இதனாலே அவனுடைய உடை எப்படி மாறுகிறது பாருங்கள். தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கி என்ன செய்வான்? தோய்ப்பான். எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக போட்டுட்டு நல்ல நீட்டாக இருக்கணும். ஆனால் கடுமையாக உழைக்கிறதான வேலையில் நம்முடைய உடம்பில் வேர்வை வரும். நம்முடைய சரீரத்தில் நம்முடைய உடை அழுக்காகும். ஆகினாலே வீட்டில் வந்து நம்ம சும்மா நல்ல டீசெண்டாக உடை உடுத்துட்டு உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்தீங்கன்னா நீங்கள் சிறப்படைய மாட்டீர்கள், புகழ்ச்சி அடைய மாட்டீர்கள். உங்கள் வீடு புகழ்ச்சி அடைய வேண்டுமா, சிறப்படைய வேண்டுமா, மகிமையில் சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். வேலை செய்வதற்கு சோம்பல் கூட சுறுசுறுப்பாக வேலை செய்யணும். சோம்பல் இல்லாமல் என்ன செய்யணும்?
வேலை செய்ய வேண்டும். கடைசியாக வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும், அவன் பற்கள் பாலினால் அவர் வெண்மையாயும் பற்கள் இருக்கும். பாலினால் வெண்மையாயும் இருக்கிறது. கண்கள் எப்போங்க திராட்சரசத்தினால சிவக்கும்? பரிசுத்த ஆவியினால மயக்கம். அப்போ சிலர் இங்கே 2 படுங்க, இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்களோ என்று சந்தேகப்பட்டார்கள். எபேசியர் 5:4-5 சொல்லியிருக்கிறது, நீங்கள் மதுபானத்தினால நிறையாமல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக. ஹல்லேலூயா. ஆகவே மதுபானம் குடித்தவர்களை போல ஒரு ஒரு அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் வேற, அவங்களுக்கு இருக்கிற மயக்கம் வேற, அவங்களுக்கு இருக்கிற களிப்பு வேற. நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வித்தியாசமான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்கிறோம். உலகத்தாரை விட நாம் வித்தியாசமான மக்களாய் மாறுகிறோம். சில சமயத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்று நம்மை பார்த்து ஜனங்கள் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை பார்த்து வேடிக்கை பண்ணுவார்கள், நம்மைக்கு சந்தேகம் அடைவார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்துதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த அபிஷேகத்தை நிறைந்து 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 அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் பாருங்க, அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது. ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஆவியின் அபிஷேகத்தினால் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்க? ஆவியானவரே, உம்முடைய அந்த அபிஷேகத்தால் நான் நிரம்பணும். சமயம் இல்லாதுன்னா அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆவி நிறைவு என்று சொன்னால் என்ன, எப்படியெல்லாம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், அது அடையாளம் என்ன? அபிஷேகத்தின் நிறைவுக்கு அடையாளம் அந்நிய பாஷை மட்டுமல்ல, தேவனுடைய வசனத்தை நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதான அனுபவம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை அறிவிப்பது. அப்போஸ்தலர் 4:31, 5, 20, 32 வசனங்களிலே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55, 60 வசனங்களை படிக்கிற சமயத்தில் கசப்பின்மை நிறைவு வரும் பொழுது நமக்கு இருக்கிற கசப்பான அனுபவங்கள், கசப்பெல்லாம் மாறி போகும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதன் ஆவியில நிறைந்து வாழுகிற வாழ்க்கை, பாலினால தூய்மை. ஹல்லேலூயா. பற்கள் பாலினால் தூய்மையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஞானப்பால், களங்கம் இல்லாத ஞானப்பாலை குடித்து 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 நம்ம தூய்மையாய் மாறிவிட வேண்டும். எத்தனை பேருக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்க? களங்கமில்லாத ஞானப்பால் அது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் மாற்றும். கேட்ட வசனத்தை மறுபடியுமாக ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள். ஓ ஹல்லேலூயா. வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்க விரும்புகிற ஆட்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் துதிக்கிறவனாக இருப்பேன், சரியான நேரத்துக்கு வந்து ஆராதிக்கிறவனாக இருப்பேன், நான் ஜெபிக்கிறவனாக இருப்பேன். சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா. உண்மையாய் துதிக்க விரும்புகிற ஆட்கள், ஜெபிக்க விரும்புகிற ஆட்கள், ஆராதனை செய்ய விரும்புகிற ஆட்கள், உங்கள் வீட்டில் துதியின் சத்தம் கேட்கட்டும். நம்முடைய சபையில் நல்ல துதியின் சத்தம் எழும்பட்டும். துதி என்று சொல்லும் பொழுது சபையில் வந்து நம்ம சும்மா விக்கிரகத்துக்கு முன்பு நிற்கிறது போல நிற்க வேண்டாம். வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கணும். கைகளை வைத்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீ கர்த்தரை துதித்தால், கர்த்தரை நீ ஆராதனை செய்தால், தேவன் உன்னை புகழ்ச்சியிலும் உன்னை கீர்த்தியிலும் உன்னை மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை துதியுங்கள். உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துதியாமல் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயம் இருளடையும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருதயம் அநேகருடைய வாழ்க்கையில் இருளடைந்து இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை, உன் கட்டுகள் அகன்று போக வேண்டும் என்றால், எரிகோ போன்றதான தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். தேவனை நீ ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டும். ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது, விடுதலையோடு துதிக்கிற சமயத்தில் எல்லா சாத்தானுடைய கோட்டைகளும் தகர்ந்து இடிந்து போகும். கர்த்தர் பெரிய விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும். மன்னாளை போல நீ தேவனை துதிக்கிற வேளையிலே கற்பங்கள் திறக்கும், வியாதிகள் சுகமாகும். அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கரங்களை கொட்டி எல்லாரும் பரிசுத்தாவில் நிறைந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதி துதி துதிப்போம், துதிப்போம், துதிக்காம இருக்க வேண்டாம். எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும், எல்லா நாவுகளை கர்த்தரை துதிக்கட்டும்.
சத்தமாய் ஆண்டவரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீ ராஜாதி ராஜா, நீ தேவாதி தேவன், நீ சிருஷ்டிகர்த்தா, நீ நித்தியமான தேவன், அடைக்கலமாய் இருக்கிறவர், ஆராதனைக்கு உரியவர் என்று அவருடைய நாமத்தை புகழுங்கள். அவருடைய நாமத்தின் மகத்துவங்களை சொல்லி எல்லாரும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். எல்லாரும் அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளால துதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. உபவாசித்து தேவ சமூகத்தில் நீ கர்த்தருடைய கிருபையை கேட்க வேணும், விடுதலை கேட்கணும். ஆண்டவரே, நான் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் சடங்காச்சாரமாக நான் ஏதோ ஆலயத்தில் வந்து நான் போகிறவனாக இருக்கிறேன், உம்மோடு எனக்கு சரியான உறவில்லை, நாம துதிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் ஆராதிக்க முடியவில்லை, என் வாயில துதி இல்லையே. அவர் வாயில துதி இருக்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, என் வாயில துதி இல்லையே, துதிக்க முடியவில்லையே. சொல்லுகிற ஆட்கள் கையில் வைத்து ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, துதியின் ஆவி எனக்கு தருவீராக, துதியின் ஆடையை நான் அணிந்து கொள்ள கிருபை செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஓ ஹல்லேலூயா. சோம்பல் இல்லாமல் இந்த பரிசுத்த வேதத்தை வாசிப்பதற்கு ஒப்பு கொடுங்க. வேட்டையாட வேண்டும், வேட்டையாட வேண்டும். ஓ, எங்கேயோ கிடைக்கிறதான அழுகி போனவைகள் அல்ல, எங்கேயோ இருக்கிறதான கண்டதான ஆட்களில் போய் நீ கள்ள உபதேசங்களை, கண்ட பிரசங்களை கேட்காமல் நீங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வேட்டையாடுங்கள், தேவனுடைய சபையிலே வந்து வேட்டையாடுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், அங்கும் இங்கும் அலையாதபடிக்கு அந்த வாரம் முழுவதும் உட்கார்ந்து என்ன செய்யுங்கள், அதை நீங்கள் என்ன ஜீரணமாக்க வேண்டும், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எத்தனைபடி செய்ய போறீங்க? தேவ சமூகத்தை கைகளை வச்சு கேளுங்க. ஆண்டவரே, அப்படி செய்ய முடியாத கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க. இயேசுவின் வருகைக்காக நீங்கள் உங்கள் நீதியையும் நியாயங்களையும் நீதியை நிறைவேற்ற வேண்டும், நீதியிலே பூரணப்பட வேண்டும், பரிசுத்தத்திலே நீங்கள் பூரணப்பட வேண்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதான வேளையில தேவன் உங்களை எடுத்து ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார்.